அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு இந்த மாதத்தில் நாம் அமல்கள் புரிந்து அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய நோன்புகளை நிறைவேற்றி அதன் அடிப்படையில் செயலாற்ற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு வாழ்ந்து வருகின்றோம். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களுக்கு மத்தியில் தூதராக அனுப்பப்பட்டார்களோ, எந்த காலகட்டங்களில் அல்லாஹ்வின் தூதராக நியமிக்கப்பட்டார்களோ, அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் மார்க்கத்துக்கு முரணாக மனோ இச்சையின் அடிப்படையில் வாழ்ந்து அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அனுப்பி அந்த மக்களுக்கு மத்தியில் வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்ற அந்த ஓரிரை கொள்கையை, தௌஹீதை ஓங்கி ஒலித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த பிரச்சாரத்தின் மூலமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பல்வேறு விதமான எதிர்ப்புகளை சந்தித்தார்கள், பல்வேறு இன்னல்களை சந்தித்தார்கள். அதே நேரத்தில் அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த போதனையை எடுத்துரைத்ததன் மூலமாக இறையச்சத்தை ஊட்டியதனுடைய விளைவாக பல்வேறு சஹாபாக்களை வென்றெடுத்தார்கள். சஹாபாக்களை அல்லாஹ்வின் தூதரவர்கள் இந்த மார்க்க போதனையின் மூலமாக வென்றெடுத்தார்கள். அப்படி வென்றெடுத்த இந்த மக்கள் பிற்காலகட்டங்களில் இந்த இஸ்லாத்திற்காக பாடுபடக்கூடியவர்களாக, இஸ்லாத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக, இஸ்லாத்திற்காக அரும்பாடுபட தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு நிலையை அடைந்தார்கள். அப்படிப்பட்ட நபி தோழர்களிடத்திலிருந்து நாம் பெற வேண்டிய பாடமும் படிப்பினைகளும் ஏராளமாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், இன்று நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய நமது நிலையை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால், அன்றைய காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதரவர்கள் எந்த மக்களிடத்தில் மார்க்கத்தை சொல்லி வென்றெடுத்து வாழ்ந்து வந்தார்களோ அவருடைய வாழ்க்கையும் நம்முடைய இன்றைய வாழ்க்கையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் மிக மிக குறைவாக இருக்கும். மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கக்கூடியதாக இருக்கட்டும், அமல்கள் புரியக்கூடியதாக இருக்கட்டும், தியாகம் செய்யக்கூடியதாக இருக்கட்டும், அனைத்துமே நாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கலாம். அதில் இன்று நம்ம மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மிக மிக குறைவான தன்மை என்ன? இன்னைக்கு ஒரு சூழலில் நம்ம குடும்பங்களாக, நண்பர்களாக, உறவினர்களாக பல வகைகளில் ஒரு உறவுகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அப்படிப்பட்ட ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு சொன்னால், மக்களுக்கு மத்தியில், உறவினர்கள் மத்தியில், குடும்பத்தினர்களுக்கு மத்தியில் சில மனக்கசப்புகள் ஏற்படும். ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உண்டான மன வருத்தங்கள் ஏற்படும். இப்படி மன வருத்தங்கள் ஏற்பட்டால், மனக்கசப்புகள் ஏற்பட்டால், இப்படி இருக்கும்போது நம்ம என்ன ஒரு நிலைப்பாடுகளை இன்றைக்கி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், உறவுகளை விட்டு ஒட்டு மொத்தமாக பிரியக்கூடிய சூழலை எல்லாம் பார்க்குறோம். அவர்களை கண்டா பாராமுறமாக போவது, நண்பர்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டால் பார்த்தும் பார்க்காமல் செல்லக்கூடிய நிலை, இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்திற்கு கூட அவர்கள் மீது பகைமை காட்டக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இன்று இருக்கின்றது. தொடர்ச்சியாக பேசாத நிலையெல்லாம் கைகொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் மார்க்கம் நம்மளுக்கு உறவுகளை பேண சொல்லி எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறது என்பதை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நபி தோழர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவர்களுக்கு மத்தியில் இந்த வெறுப்புணர்வு இல்லாமல் நிலையை கருதி எந்த மாதிரி செயலை பார்த்து அதை பிரித்தறிந்து அந்த உண்மைத்தன்மையை அறிந்து கொண்டு அதற்காக அந்த நிலையை நம்ம பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சார்ந்து வரக்கூடிய விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் பத்ரு போரில் கலந்து கொள்ளலை, நானும் எனது தந்தையும் பத்ரு போரில் கலந்து கொள்ளலை, ஒரு வேலை விஷயமாக வெளியே சென்று திரும்பி வந்து கொண்டிருக்கும் மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கும்போது மக்கத்து குறைசிகள் படை திரட்டி கொண்டு இருந்தாங்க. அப்போது நாங்கள் மதீனாவை நோக்கி உள்ளே செல்லும்போது
அப்படி உள்ளே செல்லும்போது எங்களை வழிமறித்து நீங்கள் இங்கேருந்து போகிறது எங்களுக்கு எதிராக போர் செய்ய போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி அவர்கள் கேட்கும்போது அந்த இடத்துல நம்ம அவர்களிடத்தில் இருந்து தப்பிக்க வேண்டும், அதே நேரத்தில் பொய்யும் உரைக்கக்கூடாது என்பதற்காக, இல்லை நாங்கள் மதீனாவை நோக்கி செல்கிறோம், நாங்கள் மதீனாவை நோக்கி செல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லி விட்டுட்டு வந்துட்டோம். வந்த பிறகு எங்களுக்கு எதிராக போர் செய்ய போறியான்னு கேட்டாங்க. நம்ம இந்த மாதிரி வார்த்தையை சொல்லிட்டு வந்துட்டோமே, அப்போ அவங்க எதிரிகளுக்கு எதிராக போர் செய்வது, போர் செஞ்சு தானே ஆகணும், அல்லாஹ்வின் தூதரோடு நம்ம உறுதுணையாக இருக்கணுமே, அப்போ இப்படி நம்ம சொல்லிட்டு வந்ததுனால என்ன எப்படி நடந்து கொள்ளலாம் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதரிடத்தில் போய் நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி ஹுதைஃபா பின் அல் யமான் ரலியல்லாஹு அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் போய் கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறாங்க, எப்படிப்பட்ட ஒரு தலைவர் பாருங்கள், இவர்கள் அங்கே சொன்னது ஹிக்மத்தாக அந்த இடத்திலிருந்து அவர்களிடத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லி வராங்க. இல்லை, நாங்கள் மதீனாவை நோக்கி செல்கிறோம் என்று சொல்கிறாங்க. நாங்கள் போர் புரியலை அப்படின்னு புரிய மாட்டோம்லாம் அங்கே வாக்குறுதி கொடுத்துட்டு வரல. ஆனாலும் அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொன்ன வார்த்தைக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியா, அப்போ நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் நீங்கள் செல்லுங்க, ஆனால் அவர்களுக்கு எதிராக நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வேன், எதிரிக்கு கொடுத்த வாக்குறுதியாக இருந்தாலும் அதை நீங்கள் நிறைவேற்றுங்கன்றாங்க. இன்றைக்கி மக்களுக்கு மத்தியில் சக தோழர்கள் உறவினர்களுக்கு மத்தியில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை கூட யாரும் காப்பாற்றுறது கிடையாது, அதை யாரும் பேணுறது கிடையாது. எதிரி தானே, எதிரியாக இருந்தாலும் அவனுக்கு என்ன நம்ம வாக்குறுதி கொடுக்கறது, அவனுக்கு என்ன வாக்குறுதியை மீறாமல் இருக்கிறது, அதை என்ன பேணுறது அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த இடத்துல வாக்குறுதி, அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நீங்கள் நிறைவேற்றுங்கள், கலந்து கொள்ள வேணாம், போயிட்டு வாங்க. அதே நேரத்தில் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் இந்த களத்தில் தோல்வியை கொடுக்கணும் என்று அவர்களுக்கு நான் எதிராக கையேந்துவேன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த போரில், முதல் போரில் இவர்கள் கலந்து கொள்ளலை. அதன் பிறகு உஹது போர் நடக்கிறது. உஹது போர் நடக்கக்கூடிய அந்த நேரங்களில் அல்லாஹ்வின் தூதர்கள் அந்த களத்தை அமைத்து தராங்க. ஒவ்வொரு நபித்தோழர்களும் ஒவ்வொரு குழுக்களாக அமைத்து கொண்டு யார் யார் எந்த இடத்துல நின்று போரை எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அல்லாஹ்வின் தூதர்கள் திட்டமிட்டு வகுத்து கொடுக்குறாங்க. அப்படி வகுத்து கொடுக்கும்போது ஆரம்ப கட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி போன்ற ஒரு நிலை அல்லாஹ்வின் தூதருடைய அந்த படையினருக்கு, சஹாபாக்களுக்கு கிட்டி அது சென்று கொண்டிருக்கு. அல்லாஹ்வின் தூதர் எந்த ஒரு குழுவிற்கு, நாங்கள் தோல்வியுற்றாலும் நீங்கள் கீழே இறங்கக்கூடாது, நாங்கள் வெற்றி பெற்று விட்டாலும் சரி நீங்கள் கீழே இறங்கக்கூடாது, எங்களுக்கு எந்த நிலை ஏற்பட்டாலும் நீங்கள் கீழே இறங்கக்கூடாது என்று ஒரு குழுவிற்கு, ஒரு மலைக்குன்றின் மீது நிற்கிறதுக்கு அல்லாஹ்வின் தூதர் கட்டளை இடுறாங்க. ஆரம்பத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி போன்ற ஒரு நிலை அங்கே செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த கட்டளை மீறப்பட்டதுனால குழுக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கீழே இறங்கிடுறாங்க. அதான் எல்லாம் எதிரி எல்லாம் தெரித்து ஓடுறாங்களே, நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கனிமத்து பொருட்கள் மீது ஆசை கொண்டவர்களாக அந்த குழு கீழே இறங்கி வராங்க. இதை சரியாக எதிரிகள் பயன்படுத்தி கொண்டு உள்ளே புகுந்து விடுறாங்க. புகுந்து விட்டால் மிகப்பெரிய ஆரம்பத்தில் இருந்த நிலையெல்லாம் தலைகீழாக மாறுது. அப்போது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கலோபரங்கள் நடக்குது. யார் எதிரிகள், யார் நமது படையினர் என்று தெரியாத நிலையெல்லாம் ஏற்படுது. எதிரிகள் உள்ளே புகுந்து விட்டார்கள் என்பதற்காக எதிரிகள் யார், தோழர்கள் யார் என்று தெரியாத நிலையில் அங்கே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போர் நடக்குது. அப்போ அப்படி நடக்கும்போது அந்த இடத்துல ஹுதைஃபா அவர்கள் நிற்கிறாங்க, அவருடைய தந்தை யமான் அவர்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் தொலைவில் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எதிரிகள் தான் உள்ளே புகுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி யமான் ரலியல்லாஹு அவர்களை தாக்குறாங்க. தாக்கும்போது அந்த இடத்துல ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறாங்க, தோழர்களே அது என்னுடைய தந்தை, தோழர்களே அது என்னுடைய தந்தை, விட்டு விடுங்க, தாக்காதீங்க, அது என்னுடைய தந்தை, உங்களுடைய தோழர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்படி தந்தையை கண் முன்னாடி அடிக்கிறாங்க. அடிக்கிறதுனால அந்த அந்த சூழல் அந்த நபி தோழர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு காதில் விழுகலை, அதை கண்டுகொள்ளலை. அவர்கள் இருந்த நிலையெல்லாம் தலைகீழாக மாறிவிட்டதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது. அப்போது யமான் ரலியல்லாஹு அவர்கள் நபித்தோழர்கள் அங்கே தாக்குறதுனால இறுதியில் அங்கேயே மௌத்தாகிடுறாங்க. மௌத்தாகிவிட்டால் இது எப்படிப்பட்ட ஒரு சூழல், கண் முன்னாடி தன்னுடைய தந்தையை
மரணித்து விடுகிறார். அப்போது என்னுடைய தந்தை விட்டு விடுங்கள், என்னுடைய தந்தை அவர் உங்களுடைய தோழர் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் கத்துறார். அது எல்லாம் அவர்களுக்கு காதில் விழுகாத ஒரு நிலை. அப்போது அவர் சொன்ன வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? அந்த வார்த்தை எந்த அளவுக்கு அவர் சொல்றார் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டுமாக, அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கட்டுமாக என்று அந்த இடத்துல அவர் அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியில் சொல்றார் அப்படின்னு சொன்னா, பெற்ற தந்தை கண் முன்னாடி அடித்து மரணிக்கிறார். மரணிக்கக்கூடிய அந்த சூழல்ல இவர் கத்துறாரு, விடுங்க விடுங்க என்று கத்துறாரு. கத்துன நிலையில கூட அவர் கண்டுகொள்ளாமல் அவர்களுக்கு விளங்காத சூழல்ல இங்கே எதிர்பாராத இந்த நிலை ஏற்பட்டுருது. அந்த வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை? அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டுமாக என்று அந்த இடத்துல சூழ்நிலையை கருதி வேணும்னு செய்யலை, அதை வேணும்னு அவங்க செய்யலை. எமான் அவர்கள் தான் என்று தெரிந்து அவர்கள் அப்படி நடந்து கொள்ளலை. ஆனால் இவர் பார்க்குறார் நடந்த நிகழ்வு, இந்த இடத்துல அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, எதிர்பாராமல் இப்படி நிலை தடுமாறக்கூடிய நிலை ஏற்பட்டுருச்சு, அதனால தான் தோழர்கள் இப்படி நடந்து கொண்டாங்க என்பதை அந்த சூழலை புரிந்து கொண்டு அந்த இடத்துல பெற்ற தந்தையாக இருந்தாலும் அடித்து அவர்கள் மரணித்து விட்டாலும் அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர் உடனே மன்னிக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை, எப்படிப்பட்ட ஒரு அந்த பக்குவம் பார்த்தீர்களா? என்ன காரணம்? இதை அல்லாஹ்வின் தூதர்கள் விதைத்த அந்த கொள்கை, அல்லாஹ்வின் தூதர்கள் அந்த மக்களுக்கு போதித்த அந்த போதனை, அந்த இடத்துல சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அல்லாஹ்வின் தூதர்கள் ஏற்படுத்திய அந்த போதனை அவரை அந்த அளவுக்கு பக்குவப்படுத்தியிருக்கு, பண்படுத்தியிருக்கு, மன்னிக்கிறார். இன்னைக்கு நம்மளும் எதே சூழ்நிலைகளில் பார்க்குறோம்ல, குடும்பத்தில் பல நிகழ்வுகள் நடக்கலாம், நண்பர்களுக்கு மத்தியில் பல நிகழ்வுகள் நடக்கலாம், ஏதாவது ஒரு புரிதலில் கோளாறுகள் இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு தவறாக நம்ம விளங்கி கொண்டு அந்த சூழ்நிலைகளை தவறாக புரிந்து கொண்டு அதை குற்றமாக பார்த்துருப்போம். அது விளங்கிய பிறகு கூட என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அது நம்மளுடைய பார்வை தவறு, நம்ம தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டோம், அவர் அப்படி நடக்கலை அப்படின்னு சொன்னால் கூட, அப்படின்னு நம்ம உண்மையை அறிந்து கொண்டால் கூட அந்த நிலையை மக்கள்கிட்ட யார் இடத்துல நம்ம மனக்கசப்பு ஏற்பட்டுச்சோ, மன வருத்தத்தோடு பேசாமல் பிரிந்திருந்தோமோ, அவர்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கக்கூடிய தன்மை கூட இன்றைக்கி நம்மள்கிட்ட இல்லையே. மன்னிப்பு கேட்கக்கூடிய தன்மை இல்லை, புரிஞ்சிருச்சு, நம்மளுக்கு உண்மை விளங்கிட்டா கூட ஆமாம் நம்ம தான் இந்த இடத்துல தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், அவரை தப்பான பார்வையில் பார்த்துட்டோம், அவர் அந்த நோக்கத்தோடு அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லலை, அப்படி நடந்து கொள்ளலை, அப்படி அவர் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லி நம்ம பிற்காலத்தில் புரிந்து கொண்டால் கூட அந்த நடந்த நிகழ்வுக்காவது போய் நம்ம மன்னிப்பு கேட்குறோமா? மன்னிக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு வருதா? இல்லையே. ஆனால் அந்த இடத்துல அல்லாஹ்வின் தூதர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த நபித்தோழர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர்கள் கை கொண்டாங்க? கண் எதிரே தாக்குதல் நடத்தி தந்தை மரணித்த பிறகு கூட அந்த மன்னிக்கக்கூடிய தன்மையை கை கொண்டார்களா இல்லையா? இது நம்ம பெற வேண்டிய பாடம். அதே போன்று ஹுதைஃபா அல் யமான் அவர்களுடைய அந்த இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்த்தோம் என்றால், இந்த நபித்தோழர் பிறகு வந்த நபர்கள்ட்ட உட்காந்து ஒரு கூட்டத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர்கள் மார்க்கத்தை பற்றி, அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வை பற்றி அங்கே விவரித்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி விவரித்து கொண்டிருக்கும்போது போர் சம்பந்தமாக மார்க்கத்துக்காக எவ்வளோ தியாகம் செய்தாங்க, இப்படியெல்லாம் அவர் என்ன பண்ணுறாருன்னா அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அங்கே இருந்த இளம் வயது உள்ளவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போது நாங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்திருந்தோம்னா நாங்கள் அப்படி தியாகம் பண்ணியிருப்போம், நாங்கள் இப்படி செஞ்சுருப்போம் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தில் சொல்கிறாங்க. இப்போ நமக்கும் இந்த மாதிரி வரலாறுகளை கேட்கும்போது அவர்கள் செய்த வரலாறுகளை, அதே மாதிரி போர்களில் கலந்து கொண்டாங்க, இப்படி தியாகம் பண்ணாங்க இப்படின்னு சொல்லி நம்ம பயான்களில் நம்ம கேட்கும்போது நமக்கும் என்ன மாதிரியான எண்ணம் வரும்னா, நம்மளும் அந்த மாதிரி காலகட்டங்களில் வாழ்ந்திருந்தா இவ்வளோ தியாகம் செஞ்சுருக்கலாமே, இவ்வளோ நன்மைகளை நம்ம கொள்ளையடித்திருக்கலாமே, நன்மையின் பக்கம் அதிகமாக ஈடுபட்டிருக்கலாமே, இப்படிலாம் எண்ணம் வரும். அந்த மாதிரி அவர்களுக்கும் அந்த எண்ணம். அப்போது அங்கே ஹுதைஃபா அவர்கள் சொல்கிறாங்க,
உதைஃபா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க, சும்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாய் வார்த்தை, நீங்கள் அப்படி செஞ்சுருக்க வாய்ப்பே இல்லை, செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றாங்க. அவங்க ஆச்சரியமாக கேட்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லி, ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. அகல் போருடைய அந்த நேரத்தில் நாங்கள் அல்லாவின் தூதரோடு ஒன்றாக இருந்தோம். அப்போ அல்லாவின் தூதர் அவர்கள் எதிரியை பற்றி உளவறிந்து வரக்கூடியவர் யாராவது இருக்கீங்களா, யார் போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்னா, இரவு கடுமையான குளிர் நேரம், வெளியில் நம்ம கூடாரத்தை விட்டு வெளியில் செல்லவே முடியாது, அந்த அளவிற்கு பனிப்பொழிவு உள்ள நேரம், கடும் குளிரான நேரம், கடும் காற்று வீசக்கூடிய அந்த தருணம். இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நபித்தோழர்கள்ட்ட அல்லாஹ்வின் தூதர்கள் கேட்குறாங்க, யாராவது இருக்கீங்களா, எதிரிகளை பற்றி உளவறிந்து வரக்கூடியவர்கள் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருமே வெளியில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் கருத்தில் கொண்டு வாயவே திறக்கலை. யாரும் வாயை திறக்காமல் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அமைதி காக்குறாங்க. யாரும் நான் என்று முன் வராமல் நிற்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சூழ்நிலை இருக்குது, வெளியில் போக முடியாது, கடும் குளிர், கடும் காற்று வீசுது. இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி நான் போகிறேன் முன் வர்றதுன்ட்டு அமைதியாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. கடைசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் உளவறிந்து வரக்கூடிய யாராக இருக்காங்களா, உளவறிந்து வந்தால் அவர்கள் மறுமையில் என்னோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. சொன்ன பிறகும் மௌனமாக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கடும் குளிர், அவர்களை மௌனமாக இருக்கக்கூடிய அளவிற்கு வெளி சூழல் அந்த அளவுக்கு இருந்ததுனால யாரும் வாயை திறக்கல. பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, ஹுதைஃபா என்று பேரை அழைத்து, என்னுடைய பேரை சொல்லி, ஹுதைஃபா நீ போயிட்டு என்ன பண்ணு, எதிரிகளை பற்றி உளவறிந்துட்டு வா என்று என்னை சொன்னாங்க. அதற்கு முன்பு யார் பெயரையும் சொல்லலை, நாங்கள் எல்லாம் மௌனமாக இருந்துட்டோம். அதன் பிறகு என்னுடைய பெயரை அல்லாஹ்வின் தூதர் அவர் அழைத்து, ஹுதைஃபா நீ சென்று போய் உளவறிந்துட்டு வா அப்படின்னு சொன்ன பிறகு அந்த இடத்துல என்னால் தட்டி கழிக்க முடியல. சொன்னது அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறாங்க, அவர்கள் கட்டளை எது, நான் போய் உளவறிந்துட்டு வர வேண்டும் என்பது அவருடைய கட்டளை. அவருடைய கட்டளைக்கு நம்ம கட்டுப்படணுமே வெளிய மீறக்கூடாது என்பதற்காக நான் என்ன செய்தேன் என்றால், அல்லாஹ்வின் தூதர் அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த நிலையில் கடும் குளிராக இருக்கும் போதும் நான் சென்று எதிரியை நோக்கி உளவறியதுக்காக போனேன். அப்போது அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறாங்க, ஹுதைஃபா எதிரிகளுக்கு மத்தியில் அவர்களை நம் குறித்து விழிப்படை செய்து விடாதே, நீ கவனமாக சென்று வா என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, நீ போய் உளவறிஞ்சிட்டு வா, நம்மை பற்றி விழிப்படை செய்து விடாதே என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போது நடந்த அந்த அற்புதம் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டது, அல்லாஹ்வின் தூதருடைய அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டதுனால ஹுதைஃபா அவர்களுக்கு நடந்த நிகழ்வை அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுறான். எதிரிகளை இப்போ சந்திக்கிறதுக்காக போகிறாங்க. போகும்போது அவங்க சொல்கிறாங்க, ஹதீஸ்லே சொல்கிறாங்க, வெந்நீரில் நடந்து செல்வதை போன்று இருந்தது, எனக்கு அந்த எந்த குளிருமே தெரியலை. அப்படி செல்லும்போது அங்கே நான் போய் எதிரிகள் பற்றி உளவறியதுக்கு எதிரிகளை அருகாமையில் போயிட்டேன். அங்கே அபு சுஃபியான் அவர்கள் நெருப்பு மூட்டிக்கொண்டு அங்கே குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது என்னுடைய அம்பை எடுத்து அவரை தாக்கி விடலாம் என்று நான் நினைத்தேன். அல்லாஹ்வின் தூதர்கள் சொன்ன வார்த்தை எனக்கு நினைவு வந்தது, எதிரிகளுக்கு மத்தியில் நம்மை பற்றி விழிப்படை செய்து விடாது என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொன்னாங்க. அப்போ தகவல் மட்டும் நம்ம அறிந்து அல்லாஹ்வின் தூதரத்தில் சொல்லுவோம் என்பதற்காக அங்கே உள்ள நிலையை பற்றி அறிந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதரத்தில் நான் சொன்னேன். சொல்லிட்டு அன்றைய இரவு நான் படுத்து உறங்கிவிட்டேன். அந்த இரவு படுத்துறங்கிட்டு காலையில் ஃபஜர் தொழுகை கூட எந்திரிக்கலை. அல்லாஹ்வின் தூதர் அதன் பிறகு எழுப்புனாங்க, தூங்கு மூஞ்சியை எழுந்துரு அப்படின்னு சொல்லி எழுப்பி தொழுகைக்கு என்ன அனுப்பி வைத்தார்கள் என்று இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் வெளிச்சூழல் எந்த அளவுக்கு இருந்திருக்கு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் என்றால் அனைத்துக்குமே கட்டுப்படுவாங்க. அதே நேரத்தில் மறுமையில் அல்லாஹ்வின் தூதரோடு ஒன்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சஹாபாக்கள் எதையுமே கண்டுகொள்ள மாட்டாங்க. உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு உள்ளானவர்கள் தான் அவங்க, எதையும் இழப்பதற்கு தயாராகக்கூடியவர்கள் தான். ஆனால் எந்த அளவுக்கு அந்த குளிரும் காற்றும் கடுமையாக இருந்திருந்தால் அவர்களே அந்த இடத்துல நான் என்று வராத அளவிற்கு அந்த இடத்துல அவர்களை மௌனியாக ஆக்கியிருக்கோம். யாரும் முன் வரல.
போனீங்கன்னா போகக்கூடியவர்கள் அவர்களும் நானும் சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்போன்றாங்க. அதையெல்லாம் கூட கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு அந்த சூழல் இருந்திருக்கின்றால் அதன் பிறகு சொல்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர் உதைஃபா என்று அவர்கள் பேரை சொன்ன பிறகு அதற்கு கட்டுப்பட்டு போகிறாங்க. அதற்கு அல்லாஹ் ஏற்படுத்திய அற்புதம் தான் அவங்க போய் வரக்கூடிய நேரம் வரைக்கும் வெந்நீரில் நடந்து செல்வதை போன்று இருந்தது என்று சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு எவ்வளோ போதனை செய்திருக்காங்க. அல்லாஹ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கடமைகளை நம்ம கொடுத்துருக்குறான். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு மார்க்க அடிப்படையில் வாழ்கிறோம். மறுமை வாழ்க்கைக்காக நம்ம வாழ்ந்து இந்த உலகத்திற்கு பிறகு உள்ள அந்த மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் என்ற ஆசையெல்லாம் நம்மளுக்கு இருக்க, அந்த வெற்றி அடைவதற்குண்டான ஒரு நிலையில் நம்முடைய செயல்பாடுகள் நம்மை பற்றி சுய பரிசோதனை செய்து பாருங்க. உண்மையிலே திருப்திகரமாக இருக்கா? நம்ம நாளை கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்லக்கூடிய அளவிற்கு இந்த மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்துக்கும் நம்ம கட்டுப்படுறோமா? இந்த மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்திற்கும் நம்மளுடைய கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? எதிலெல்லாம் மீறுறோம்? நமக்கு எதுவெல்லாம் இலகுவாக இருக்கோ, எதுவெல்லாம் நம்மளுக்கு செய்வதற்கு பிரச்சனை இல்லாமல் தடை இல்லாமல் இருக்கோ அதில் நம்ம ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். எதுவெல்லாம் நமக்கு பாரமாக இருக்கோ, எதுவெல்லாம் நமக்கு சிரமமாக இருக்கோ அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு, அது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தாலும் புறக்கணிப்பேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனையாக இருந்தாலும் புறக்கணிப்பேன், அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் என்று நம்முடைய செயல்பாடுகள் எத்தனை செயல்பாடுகளில் இருக்குது? அமல்கள் விஷயங்களில் இருக்கா? இன்ன பிற காரியங்களில் இருக்குதா? சிந்திச்சு பாருங்கள். தொழுகையுடைய விஷயங்களில் நம்முடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது? ஏனைய வக்து தொழுகையில் இலகுவாக எதை நிறைவேற்ற முடியுமோ அதை நிறைவேற்றுவோம். அதே ஃபஜர் பாரமாக இருக்கா இல்லையா? ஃபஜருடைய தொழுகை என்றால் ரொம்ப சிரமமாக இருக்கா இல்லையா? அமல்களில் எடுத்துக்கொண்டால் அப்போ இந்த அளவுக்கு நம்ம ஒன்றை ஏற்றுக்கொண்டு ஒன்றை புறக்கணித்து வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதற்கெல்லாம் கட்டுப்பட மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி தியாகம் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும்? அதைத்தான் உதைஃபா அவர்கள் சொல்கிறாங்க, அடுத்த தலைமுறைகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, அப்படிலாம் நீங்கள் செய்ய முடியாது என்று சொல்கிறாங்க. ஏன்? அன்னைக்குள்ள சூழல் அந்த அளவுக்கு இருந்தது. நம்ம நிலையை எடுத்து பாருங்கள். இன்னைக்கு ஃபஜருடைய நிலையை அப்படி கேள்விக்குறியாக இருக்கா இல்லையா? இன்ன பிற அமல்களை எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த நோன்பை எடுத்துக்கொண்டா நோன்பு எப்படி இருக்கணும்? வெயிலெலாம் இல்லாமல், நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால், இலகுவாக இருந்தால், ஒரு பனிக்காலமாக இருந்தால் எல்லா நோன்பையும் வைப்போம். வெயில் காலத்தில் நோன்பு வருதா நம்மளால் முடிஞ்சால் வைப்போம், இல்லைன்னா இல்லை. இப்படின்னு எத்தனை பேர் இன்றைக்கி நோன்பை விடக்கூடியவங்க இருக்கிறாங்க. நோன்பு உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது. அதில் யாருக்கு விலக்கு? பயணிகளுக்கு, அதே மாதிரி நோயாளிகளுக்கு. அதை கூட பின்னாடி அதை என்ன பண்ணணும்? பூர்த்தி செய்யணும். இதுதான் இறைவனுடைய கட்டளை. இந்த நோன்பை எத்தனை பேர் அலட்சியமாக இன்றைக்கி நோன்பு வைத்துக்கிட்டு இருக்கோம்? நோன்பை விடக்கூடியவங்கள ஆரம்பத்தில் அந்த ரமலானுடைய மாதத்தில் ஆரம்பத்தில் பார்த்தா ஒரு வாரம் அனைத்து நோன்பையும் வச்சிடுறது, இடைப்பட்ட நேரங்களில் நோன்பை சௌரியத்துக்கு விட்டுடுறது. அதுக்கு நம்மளுக்கு நாமே காரணத்தை சொல்லிக்கிறது. நான் கடையில் வேலை செய்கிறேன், நான் கம்பெனியில் வேலை செய்கிறேன், நான் வெயிலில் சுற்றுற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னால் முடியாது. அதே நேரத்தில் முடிகிற நேரத்தில் வந்துடுறது. திரும்பவும் ஒரு 4 நாள் 5 நாள் இருக்கும்போது நோன்பை நம்மளுடைய சௌகரியத்துக்கு என்ன பண்ணுறோம்? நோன்பை வைத்து நாங்கள் நிறைவேற்றிட்டோம், பூர்த்தி செஞ்சிட்டோம் என்று இன்றைக்கி நோம்பில் எந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கிறோம்? நோன்புக்குண்டான நன்மை எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான்? இந்த நோன்புக்கு நானே கூலியை வழங்குறேங்கிறான். அப்படிப்பட்ட அந்த நோன்பில் நம்ம எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறோம்? அப்போ இந்த மார்க்கத்தை நம்ம பேணுவதில் இந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கிறோம் என்றால், நாம் இன்னும் எடுத்து பாருங்கள், இப்படி நம்மளுக்கு ஒரு கட்டளை இடப்பட்டால் நம்ம போயிருப்போமா? போயிருக்க முடியுமா? அவ்வளோ தியாகம் செய்வதற்கு முன் வந்திருப்போமா என்றால் அதெல்லாம் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது. நபி தோழர்கள் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வின் தூதரிடத்திலிருந்து ஏற்பெற்ற பாடங்களில் எந்த அளவுக்கு என்றால், இந்த மார்க்கத்தை பற்றி அவர்கள் தெரிந்து கொண்ட, இந்த உலக வாழ்க்கையை பற்றி அறிந்து கொண்டு, அதை விட உண்மையான வாழ்க்கை மறுமை வாழ்க்கை இது சொர்க்கம்தான் என்று அவர்கள் புரிந்து வைத்ததனுடைய நிலை. உமைர் என்ற நபித்தோழர் பத்ரு போர்க்களத்தில் நிற்கிறாங்க, பத்ரு போர்க்களத்தில் இருக்கிறாங்க. போரை சந்திப்பதற்காக
எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாங்க. அப்போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த மக்களிடத்தில் போய் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உமைர் என்ற அந்த நபித்தோழர் பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, ஒரு இறை வசனத்தை எடுத்து போடுறாங்க. வானம் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட அதைவிட மிக பிரம்மாண்டமான உங்களை சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் செல்லுங்க, போங்க, போரில் போய் கலந்து கொள்ளுங்கள் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த பேரித்தம்பழத்தை தூக்கி எறிந்து விட்டு ஆஹா ஆஹா என்று சொல்கிறாங்க. அப்போது அல்லாஹ்வின் தூதரே கூப்பிட்றாங்க, உமைருங்க வா, என்னப்பா எதுக்கு சொன்ன அப்படின்னு சொன்னபோது, அல்லாஹ்வின் தூதரே, நான் சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிட்ற நேரம் கூட தாமதப்படுத்தக்கூடாது. நீங்கள் சொன்னது வானம் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட அந்த சொர்க்கம் என்று சொல்கிறீங்களே, அதை நோக்கி நான் செல்வது தான் மிக முக்கியம். இந்த நேரத்தை விட நான் வீணடிக்க விரும்பலை, நான் அதை நோக்கி செல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மார்க்கத்திற்காக முதல் போரில் போய் கலந்து கொள்வதற்கு போகிறாங்க. போய் அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு போரில் கலந்து கொள்கிறாங்க. எதிரிகள் வெட்டி வீழ்த்துறார்கள். மிகப்பெரிய அளவுக்கு அந்த இடத்துல போரை சந்திக்கிறாங்க. அந்த சொன்ன வார்த்தை என்ன? சொர்க்கத்தை நோக்கி செல்லுங்கன்ட்டாங்க. சொர்க்கம் எந்தது? போரில் கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கா, மார்க்கத்துக்கு பாடுபடக்கூடியது, மார்க்கத்துக்காக தியாகம் செய்வது, சொர்க்கத்தை விட சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலை என்று அல்லாஹ்வின் தூதர் உரைத்த உடனேயே பேரித்தம்பழத்தை சாப்பிட்டுக்கூடிய அந்த நேரத்தை கூட நான் வீணடிக்க விரும்பலை என்று தூக்கி போட்டு ஓடினாங்களே. சொர்க்கம் என்ற ஒன்றுக்காக, இந்த சொர்க்கத்திற்காக சஹாபாக்கள் செய்த தியாகங்கள் அப்படிப்பட்டது. உயிரையும் கொடுப்பதுக்கு தயாராக இருந்தாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு சொர்க்கத்துக்கு உண்டான வழிகளை எந்த அளவுக்கு நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க, மார்க்கம் சொல்லியிருக்கு. நம்முடைய வாப்பா அம்மா காலத்தில் இருந்ததை விட, அதை விட நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்தில் இருந்ததை விட இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கம் தெளிவாக கிடைச்சிருக்கா இல்லையா? இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்மளிடத்துல மார்க்கம், ஹராம் எது, ஹலால் எது, மார்க்கத்துக்கு முரணான பிதத் எது, ஹலால் எது என்பதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, பிரித்தறியக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கம் கிடைச்சிருக்கா இல்லையா? நம்முடைய வாப்பா அம்மா காலத்தில் கூட தர்காவுக்கு செல்லக்கூடியது மார்க்கம், மௌலுது ஓதுவது மார்க்கம், ஃபாத்தியா ஓதுவது மார்க்கம், தாயத்து கட்டுவது மார்க்கம், தகடு வைத்துக் கொள்வது மார்க்கம், இப்படி என்னென்ன காரியங்கள் எல்லாம் மார்க்கத்துக்கு முரணான காரியமோ அதையெல்லாம் மார்க்கம் என்று சொல்லி வைத்து அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் மார்க்கம் என்ற நிலையிலே அதை செய்து கொண்டிருந்தாங்க. அமல்கள் என்று அதை செய்து கொண்டிருந்தாங்க. நன்மை கிடைக்கும் என்று செய்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அருளாக இந்த தௌஹீதை நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். இதில் மார்க்கத்தை தெளிவாக பிரித்தறியக்கூடிய அளவிற்கு நம்மளுக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கிறான். எது ஹராம், எது ஹலால், எது மார்க்கத்துக்கு உட்பட்டது, எது மார்க்கத்துக்கு புறம்பானது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதை செய்தால் நன்மை, இதை செய்தால் தீமை என்று சொர்க்கத்திற்கான வழிகளை இலகுவாக ஆக்கி கொடுத்து அமல்களை அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்பு நீங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறானா இல்லையா? எந்த அமல்களை செய்தால் சொர்க்கம், எந்த அமல்களை செய்தால் நாளைக்கு மறுமையில் விசாரணை நாளில் நன்மை கணக்கக்கூடிய அளவுக்கு உண்டானது இருக்குது என்பதையெல்லாம் இன்றைக்கி மார்க்கத்தில் அறிஞ்சிருக்கிறோம். ஒரு திக்ர் செய்யக்கூடியதாக இருக்கட்டும், அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் இந்த வார்த்தை நாளை மறுமையில் மீசான் தராசு தட்டில் நன்மை அதிகமாக எடை தரக்கூடிய ஒன்றாக இருக்குது. அல்லாஹ்வை போற்றி புகழக்கூடிய அந்த ஒன்று மறுமையில் நம்மளுக்கு பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்குது என்பதிலே அறிந்திருக்கிறோமே. இன்னைக்கு இந்த தொழுகையை நிறைவேற்று ஜும்மா தொழுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஜும்மாவை நிறைவேற்றுறதுக்காக வருவது தாமதமாக வரும், போகக்கூடியது விரைவாக ஓடுறோம். துவா கேட்பதற்கு, அல்லாஹ்வை போற்றி புகழ்வதற்கு கூட நேரத்தை ஒதுக்க முடியாத அளவுக்கு நம்ம இன்னைக்கு அவசர காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே. சொர்க்கம் கிடைக்கணும் என்பதற்காக நம்ம நேரத்தை ஒதுக்கக்கூடிய அளவுக்கு கூட இல்லையே. சொர்க்கம் கிடைப்பதற்காக ஒரு 5 நிமிடத்தை நம்ம நேரத்தை ஒதுக்குவோம், அல்லாஹ்வை போற்றி புகழ்வோம், நம்ம அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை பறைசாற்றும் வகையில் வணக்கங்களில் சிறந்த வணக்கம் பிரார்த்தனை என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பிரார்த்தனையை ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி நம்முடைய தேவைகளை கேட்டு செல்வோம் என்று நம்ம அந்த நேரத்தை ஒதுக்குறோமா? நேரத்தை ஒதுக்க மாட்டோம். உலகத்திற்காக
உலகத்தினுடைய தேவைக்காக நேரத்தை ஒதுக்கிவிட்டு இங்கே 5 நிமிடம் திக்ர் செய்தால், 5 நிமிடம் பிரார்த்தனை செய்தால் இந்த நேரம் நமக்கு வீணாக போயிடும். நம்ம போவோம், உலக வாழ்க்கையை நோக்கி போவோம், நம்மளுக்கு கடை இருக்குது, நம்மளுக்கு வேலை இருக்குது, நம்மளுக்கு தேவைகள் நிறையா இருக்குது என்று இப்படி விரைந்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உமைர் என்ற அந்த நபித்தோழர், இந்த உலகத்தில் நான் 5 நிமிடம் சாப்பிடக்கூடிய இந்த பேரித்தம்பழத்தை சாப்பிட்ற இந்த நேரத்தை நான் வீணடித்து விடக்கூடாது. நான் மார்க்கத்துக்காக போராடுவது தான் எனக்கு முதன்மையானது. அதனால் எனக்கு சொர்க்கம் கிடைக்கிறதுனா அதுதான் எனக்கு மிகப்பெரிய நன்மை என்று உணர்ந்து ஓடுறாங்களே. நம்முடைய நிலை இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. எதுக்கு நம்ம விரண்டு ஓடுறோம்? நம்ம எப்படியெல்லாம் நேரத்தை போக்கி கொண்டிருக்கிறோம்? இப்படி திக்ர் செய்வதிலையும் பிரார்த்தனை செய்வதிலையும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதையும் நம்ம அலட்சியமாக கொண்டு அதுக்கு நேரத்தை ஒதுக்க மாட்டேங்கிறோம். அதே பல மணி நேரங்கள் செல்ஃபோனுகளில் சேட்டிங் பண்ணுறதுலையும், ஃபேஸ்புக்கை பார்க்குறதுலையும், ட்விட்டரை பார்க்குறதுலையும், வாட்ஸ்அப்பை பார்க்குறதுலையும் நேரத்தை இன்றைக்கி ஒதுக்கிக்கிட்டு இருக்கிறோமே. இப்படி இதுக்கெல்லாம் நேரத்தை நம்ம வீணான காரியங்களில் செலவு பண்ணுறோம். ஆனால் மார்க்கத்திற்காக செலவு செய்கிறோமா? ஆனால் அந்த சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் என்று வந்துவிட்டால், மறுமையில் சொர்க்கம் என்று வந்துவிட்டால், நான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த சின்ன நேரம் கூட எனக்கு நான் வீணடிச்சிருவணும் என்று அஞ்சி கொண்டு ஓடினாங்களே. நம்ம எப்படி இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை எப்படி இப்போ சென்று கொண்டு இருக்கு? சிந்திச்சு பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 2 நபித்தோழர்கள் வராங்க. அவர்களுக்கு மத்தியில் இருந்த அந்த தோட்டத்துக்கு இடையில இருந்த ஒரு மரம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை. அவர் நான் இந்த மரத்தை நீங்கள் விட்டு கொடுத்தீர்கள் என்றால் நான் அதை சுற்றுச்சுவர் அமைச்சிடுவேன். இது சுற்றுச்சுவர் அமைத்து விட்டேன் என்றால் அந்த சுற்றுச்சுவர் அமைப்பதற்கு இந்த மரம் இடைஞ்சலாக இருக்குது, நீங்கள் விட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. கொடுக்க மாட்டேன்றாங்க. அல்லாஹ்வின் தூதர்கிட்ட இந்த பஞ்சாயத்து வருது, இந்த பிரச்சனை வருது. அல்லாஹ்வின் தூதர் விசாரிக்கிறாங்க. அதில் உள்ள சூழலை அறிந்து கொண்டு நீங்கள் இதை விட்டு கொடுத்துருப்பா, இதை விட்டு கொடுத்தா மறுமையில் இதை விட சிறந்த ஒன்றை, மறுமையில் அல்லாஹ் உனக்கு ஒரு சொர்க்கத்தை கொடுப்பான், இதை விட சிறந்ததை கொடுப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறாங்க. சொன்னது யார் என்ற அந்த நபர் கவனிக்கலை, சொன்னது என்ன என்ற விஷயத்தையும் கவனிக்கலை. அவர் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒன்றுக்காக அதுதான் அவருடைய உள்ளத்தில் இருந்ததுனால என்னால் கொடுக்க முடியாது, நான் கொடுக்க மாட்டேன் என்று இதை மறுக்கிறார். மறுத்தா அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, அது அவர் உரிமை படைத்தது, அது நம்ம பிடுங்கி கொடுக்க முடியாது, அவர் விரும்பி கொடுத்தாதான் உண்டு, இல்லைன்னா நம்ம வாங்கி கொடுக்க முடியாது, போங்கன்னு அனுப்புகிறாங்க. அபு தஹ்தா என்ற நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதரோடு அந்த சம்பவங்கள் நடக்குது, அவங்க வர்றது, அவங்கள்ட்ட பேசுறது எல்லாத்தையுமே கேட்குறாங்க. கேட்கும்போது அல்லாஹ்வின் தூதர் என்ன வார்த்தை சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மரத்தை நீ விட்டு கொடுத்தால் மறுமையில் இதை மாதிரி ஒரு மரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான், இதை விட சிறந்ததை கொடுப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. சொன்னது அல்லாஹ்வின் தூதர் என்றதை கவனிக்கிறாங்க. சொல்லப்பட்டது மறுமையில் சொர்க்கத்தில்னு சொல்கிறாங்க, இதையும் கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு எந்த நபர் கொடுக்க மறுத்தாரோ அந்த நபர்கிட்ட ஓடோடி போகிறாங்க, பின்னாடியே ஓடுறாங்க. ஓடிட்டு போய் அல்லாஹ்வின் தூதரோடு நடந்த சம்பவத்தை நான் கேட்டேன். அல்லாஹ்வின் தூதர்கிட்ட எந்த மரத்தை நீங்கள் கொடுக்க மறுத்தீங்களோ அதுக்கு பகரமாக நான் என்னுடைய தோட்டத்தை தரேன், என்னுடைய தோட்டத்தை உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், நீங்கள் அந்த மரத்தை கொடுத்துருங்க அப்படின்றாங்க. அவர் பார்க்குறாரு, உலகத்துறையில் இருக்கக்கூடிய லாபம் ஒரு மரத்துக்கு ஒரு தோட்டமா, நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒன்றாச்சே, ஒரு மரத்தை விட்டு கொடுத்தா ஒரு தோட்டம் கிடைக்கிறது நல்லது தானே அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு ஓகே சரின்றார். இது அவங்களுக்கு மத்தியில் ஒப்பந்தம் ஏற்பட்டுருது. அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் 2 பேருக்கு மத்தியில் நடந்த சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன், அதை நான் அறிந்து கொண்டு எந்த நபர் நீங்கள் சொன்ன பிறகு மரத்தை கொடுக்க மறுத்தாரோ அந்த மரத்தை நான் என்னுடைய தோட்டத்தை அவருக்கு அந்த மரத்துக்கு பகரமாக கொடுத்து அந்த மரத்தை நான் பெற்றுக்கொண்டு வந்துட்டேன். நீங்கள் யார் உங்கள்கிட்ட கோரிக்கை வைத்தாங்களோ அந்த நபர்கிட்ட இந்த மரத்தை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அந்த நபர்கிட்ட சொன்னீங்களே இந்த மரத்தை விட்டு கொடுத்தா சொர்க்கத்தில் உனக்கு அல்லாஹ் இது மாதிரி ஒரு மரத்தை இதை விட சிறந்ததை ஏற்படுத்துவான்னு சொன்னீங்களே, அது எனக்கு கிடைக்குமா அல்லாஹ்வின் தூதரேன்றாங்க. கேட்ட உடனே அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, நிச்சயமாக கிடைக்கும், சொர்க்கத்தில் உங்களுக்கு அது மாதிரியான மரம் கொற்றும் கொலையுமாக உங்களுக்கு பரக்கத்தாக கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறாங்க. இந்த மகிழ்ச்சியோடு ஓடி வராங்க. அந்த தோட்டத்தில் அவருடைய மனைவி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓடி மனைவிட்ட சொல்கிறாங்க, வெளியில் வா அப்படின்றாங்க, வெளியில் வந்துரு அப்படின்றாங்க. ஏன் என்ன சம்பவம் அப்படின்னா அந்த சம்பவத்தை விளக்குறாங்க. அல்லாஹ்வின் தூதர்கிட்ட இது மாதிரி 2 பேர் வந்தாங்க,
ஒரு மரத்தை அல்லாஹ்வின் தூதர் வந்து விட்டு கொடுக்க சொன்னாங்க. விட்டு கொடுத்தா மறுமையில் உனக்கு சொர்க்கத்தில் இது மாதிரி ஒரு இடம் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அவர் கொடுக்க மறுத்துட்டார். நான் அவரிடத்தில் நம்முடைய தோட்டத்தை கொடுத்த அந்த மரத்தை பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் தூதர்கிட்ட போய் அந்த யார் கேட்டாங்களோ கோரிக்கை வைத்தார்களோ அந்த மரத்தை கொடுத்துருங்க அல்லாஹ்வின் தூதரே என்று அவர்கள்ட்ட சொல்லிட்டேன். இப்போ இந்த தோட்டம் நமக்கு உரியது கிடையாது, நீ வெளியில் வான்றாங்க. அப்போது அவர்கள் அவங்க மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் லாபம் தரக்கூடிய வியாபாரத்தை செய்து கொண்டு வந்திருக்கீங்க, அருமையான வியாபாரத்தை. ஒரு மரத்தை பெற்றுக்கொண்டால் கொடுத்தா ஒரு தோட்டம் கிடைக்குமானது உலக கணக்கு. ஒரு தோட்டத்தை கொடுத்தால் மறுமையில் சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்குமா என்றால் அது மறுமை வெற்றிக்கான கணக்கு. அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, அருமையான வியாபாரத்தை செஞ்சுருக்கீங்க. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இடம் கிடைத்தால் இந்த உலகத்தை விட சிறந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்காங்களே. சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு இடம் கிடைச்சாலும் அது பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது சொர்க்கத்தில் வந்து மரம் கிடைத்தா எவ்வளோ பெரிய ஒரு நியமத்து, அல்லாஹ்வுடைய அருள். அப்போ அதற்கு தான் ஆசைப்பட்டாங்க. இன்றைக்கி நம்மளுடைய நிலை எழுச்சி பாருங்க. இன்னைக்கு தான தர்மங்கள் விஷயங்களில் எந்த அளவுக்கு கரிமித்தனமாக இருக்கிறோம். அல்லாஹ் ஒருத்தருக்கும் செல்வங்களை தன் நாடியோருக்கு தாராளமாக வழங்கியிருக்கிறான், குறைத்து வழங்கியிருக்கிறான். இப்படி தாராளமாக வழங்கியிருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு வந்து ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய, ஒரு உறவினர்களுக்கு உதவி செய்யக்கூடிய, ஒரு ஜக்காத்தை கடமையான விஷயத்தை செய்யக்கூடியதை கூட கொடுத்தால் குறைந்து விடும் என்று எண்ணுறாங்களே. கொடுத்தா குறைஞ்சிரும், கொடுக்க மாட்டேன், கொடுத்தா குறைஞ்சிரும் என்று இன்னைக்கு எண்ணக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. ஏன்? நான் கஷ்டப்பட்டது, இது என்னால் உருவாக்கப்பட்டது, நான் உழைத்தது என்று இன்னைக்கு மனிதன் என்ன பண்ணுறான், நான் கஷ்டப்பட்டேங்கிறான். அது எப்படி கஷ்டப்பட்டதுனால பொருளாதாரம் ஒன்று கிடைக்குது அப்படின்னு சொன்னால், உண்மையிலே யார் இன்னைக்கு செல்வந்தனாக இருக்கணும், கோடீஸ்வரனாக இருக்கணும், மூட்டைகளை தூக்கி இறக்கி கொண்டு இன்னைக்கு மார்க்கெட்லையும் குடோன்கள்லையும் கடுமையான வேலை நடக்கக்கூடிய இடங்களில் கூலி தொழிலாளிகள் மூட்டையை தூக்கி இறக்குறாங்க. அவங்க தானே இன்னைக்கு கோடீஸ்வரனாக இருக்கணும். அதை விட்டு அவங்களுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்கு? கஷ்டப்படுறதுனால கிடைக்கக்கூடியது அல்ல பொருளாதாரம். அல்லாஹ் தன் நாடியோருக்கு கொடுக்கக்கூடியதுதான் பொருளாதாரம். தன் நாடியோருக்கு குறைத்து கொடுப்பான், தன் நாடியோருக்கு அதிகமாக கொடுப்பான். அப்போ அப்படி கொடுக்கக்கூடியது தான் பொருளாதாரம். என்ன மனிதன் நினைக்கிறான், கொடுத்தா குறைஞ்சிரும், கொடுத்தா நமக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் நம்மளுக்கு இழப்பாயிடும் என்று நினைக்கிறாங்க. ஆனால் சஹாபாக்கள் கொடுத்தால் இன்னைக்கு உலகத்தில் கொடுக்கக்கூடிய அனைத்துமே நம்மளுக்கான மறுமைக்கான சொர்க்கத்துக்கான டெபாசிட் என்று விளங்கி, இதுதான் லாபம் தரக்கூடிய வியாபாரம் சொல்லி புரிந்து கொண்டு ஒரு தோட்டத்தை கொடுத்த மரத்தை வாங்கி அதையும் தர்மம் செய்துட்டு போனாங்களே. இன்னைக்கு தான தர்மங்கள் நம்முடைய நிலை எப்படி இருக்கு? உறவினர்களுக்கு உதவி செய்கிறோமா? அண்டை வீட்டாருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம் என்றால், அல்லாஹ்வின் தூதர்கள் உருவாக்கக்கூடிய எந்த மக்களை பண்படுத்தி பக்குவப்படுத்தி மார்க்கத்துக்காக தியாகம் செய்யக்கூடிய, அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய மக்களை உருவாக்கினார்களோ அந்த மக்களிடத்தில் நாம் பெற வேண்டிய பாடமும் படிப்பினையும் ஏராளமாக இருக்குது. இதுதான் நமது நிலையும் நபித்தோழருடைய நிலையுமாக இருக்குது. இதிலிருந்து பெறக்கூடிய பாடத்தை பெற்று மறுமை வாழ்க்கைக்காக வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பாடுபட வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக நாம் அனைவரும் ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.